வணக்கம், நான் மதினி பேசுகிறேன். இன்றைக்கி மீன் எதுவுமே கிடைக்கல. நம்மளுக்கு நம்ம மரத்தில் காய்ச்ச முருங்கைக்காய் தாங்க. 2 முருங்கைக்காயை வச்சு இன்றைக்கி வெண்டைக்காயும் வச்சு வித்தியாசமாக இன்றைக்கி குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். வெண்டைக்காயை நம்ம 2 பகுதியாக நல்லா வெட்டி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு மொறுன்னு பொரித்து நம்ம முருங்கைக்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முருங்கைக்காய் குழம்பு வச்சு இன்றைக்கி செம்மையாக சாப்பிட போகிறோம். இப்படி தாங்க மீன் எதுவும் கிடைக்கட்டா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது காய்கறி கடந்தாலும் இப்படி சமைச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுவோம். இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கிடுவோம். முருங்கைக்காயை வெட்டி எடுத்துக்கிடுவோம். இது நம்ம வெண்டைக்காவுக்கு பொரிக்கிறதுக்காண்டி தேவையான பொருள் உப்பு, மஞ்சள், வத்தத்தூள், கொஞ்சம் தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு. இதோட நீங்கள் பச்சரிசி மாவு இருந்தால் 2 ஸ்பூன் மாவு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பச்சரிசி மாவு கிடையாது, அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவை மட்டும் போட்டு நாங்கள் பொரிச்சு எடுக்க போகிறோம். அப்புறம் தேவையானது தக்காளி, மிளகாய் குழம்புக்கு, அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சோண்டு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் அம்மியில் அரைச்சி எடுத்துக்கிடுவோம். நல்லா கழுவி எடுத்துட்டு தான் நம்ம வெட்டி எடுத்துக்கிறணும். வெண்டைக்காயில் தண்ணி நல்லா வடியட்டும். நம்ம நல்லா அலசி வச்சுக்கிடுவோம். நம்ம முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுட்டு நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அம்மியில். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, குழம்பு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வெண்டைக்காயெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுட்டோம். இப்போ 2 நம்ம வெட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் இப்படி வெட்டி எடுத்துக்கிறணும். வெட்டி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிடுவோம். குழம்புக்கு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ பூண்டு வெங்காயத்தை தேங்காயோடு சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். இப்போ இஞ்சி பூண்டாக இந்த மிளகாயை அரைச்சி எடுத்துக்கிடுவோம் வெண்டைக்காவுக்கு பொரிக்க.
எண்ணெய் சூடேறிட்டு இப்போ தாளிப்புக்கு வந்து நம்ம வெந்தயம் சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இப்போ தக்காளி மிளகாயை வதக்கிக்கிடுவோம். இப்போ உப்புக்கல் சேர்த்துக்கிடுவோம். இப்போ முருங்கைக்காயும் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம். இப்போ குழம்பு மசாலா பொடி சேர்த்துக்கிடுவோம். நம்ம அம்மியில் அரைச்ச தேங்காவை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ நல்லா கொதிக்கையும் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கிடுவோம். பாருங்க குழம்பு கொதிச்சுட்டு நம்ம இப்போ புளி தண்ணியவும் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ புளியை ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. அப்படியே வெந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அப்படியே இறக்கிக்கிடுவோம். உப்பு, மஞ்சத்தூள், வத்தத்தூள் சேர்த்துக்கிடுவோம். வெண்டைக்காய்க்கு கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சோண்டு தயிர் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு சேர்த்துக்கிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிடுவோம். வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்காண்டி வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்த்துருக்கோம்னு நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். இப்போ பச்சரிசி மாவு எங்கள் வீட்டுக்காரவுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கிடுவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு, பச்சரிசி மாவு இது 2 தாங்க சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அப்படியே விரவிடுவோங்க. பாத்திரம் காணாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டோம், பெரிய பாத்திரத்தில். பாருங்கள் நல்லா நம்ம விரவி விட்டாச்சு, நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ அப்படியே எண்ணெயில் போட்டு ஒன்றையும் அப்படியே பொரிச்சுக்கிடுவோம். இப்போ குழம்பு வெந்தது நம்ம இறக்கிக்கிட்டு அப்படியே எண்ணெயை சூடேற்றிக்கிட்டு அப்படியே பொரிச்சு எடுத்துருவோங்க. குழம்பு வந்துருச்சு. இப்போ இறக்கிக்கிடுவோம்.
முருங்கைக்காய் குழம்பு ரெடியாகிருச்சு. இப்போ எண்ணெய் சூடேறிடுச்சு. நம்ம விரைய வச்சிருக்கிற வெண்டைக்காவை ஒன்றொன்னா எண்ணெயில் சேர்க்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அப்படியே எண்ணெயை விட்டு எடுத்துக்கிடுவோம். எண்ணெயை நல்லா வடித்து எடுங்க. முருங்கைக்காய் குழம்பு, வெண்டைக்காய் பொரியல், இன்றைக்கி நல்லா சுட சுட சாதத்தோட நம்ம முருங்கைக்காய் குழம்பு வச்சு இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பொரியல் வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சத்தானது, இரும்பு சத்து உள்ளது வெண்டைக்காய். எங்களுக்கு மீன் கிடைக்காதனால இன்றைக்கி முருங்கைக்காய் குழம்பு வச்சு வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. எண்ணெயில் போட்டு மொறுன்னு பொரித்து எடுத்தாச்சு. சின்ன பிள்ளைகள் வந்து வெண்டைக்காய் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தோம்னா சாப்பிடுவாங்க. பாப்பாவும் இதேமாதிரி வெண்டைக்காய் குழம்புல வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இன்றைக்கி பொரிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து ஸ்கூல்லேருந்து வந்து நல்லா சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. முருங்கைக்காய் குழம்புக்கும் வெண்டைக்காய் பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ருசியாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி நல்லா முருங்கைக்காய் குழம்பு வச்சு பிள்ளைகளுக்கு வெண்டைக்காவை இப்படி பொரித்து கொடுத்து பாருங்கள். அருமையான சாப்பாடுங்க இன்றைக்கி. பாருங்க, நல்லா மொறுன்னு இருக்கு. இதே மாதிரி நீங்களும் நல்லா குழம்பு வச்சு நல்லா பொரித்து பிள்ளைகளுக்கு கொடுங்க. நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. நல்லா உடம்புக்கு வந்து காய்கறிகள்லாம் சாப்பிட்டா ரொம்ப சத்தானது, நல்லா ஹெல்த்தாகும் நம்மளுக்கு உடம்பும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.